வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிச்சனுக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நான் செய்ய போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூரி மசாலா லைக் பொட்டேட்டோ மசாலா. ஸோ இதுக்கு வந்து நான் 3 பொட்டேட்டோஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். 3 பொட்டேட்டோஸை வந்து பாயில் பண்ணிவிட்டு அதோட தோல் வந்து உரித்து வச்சுருக்கேன். ஸோ தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு ஆனியனு, அப்புறம் வந்து 1 பச்சை மிளகா, ஒரு சின்ன பீஸ் வந்து இஞ்சி, அப்புறம் கொஞ்சம் வந்து கறி லீவ்ஸ், கருவேப்பிலை கொஞ்சம் தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பொட்டேட்டோ பார்த்திங்கனாக்கா நான் ஆல்ரெடி பாயில் பண்ணி உரித்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது பொட்டேட்டோவை வந்து நீங்கள் வந்து குக்கரில் வச்சு நீங்கள் 1 விசில் வச்சாலே போதும். ஸோ பொட்டேட்டோ வந்து நல்லா வந்து பாயில் ஆகிடும். அதுக்கப்புறம் அதை வந்து எடுத்து நம்ம உரித்து வச்சுருக்கோம். ஸோ பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா நான் 1 தான் எடுத்திருக்கேன். ஏன்னா வீட்டில் குழந்தைங்க வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் 1 போட்டாலே கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு நிறைய வேணும்னா நீங்கள் ஒரு 2 பச்சை மிளகாய் வந்து எடுத்து தாளிச்சிக்கலாம். ஆக்சுவலாக இந்த 3 பொட்டேட்டோ மசாலா பார்த்திங்கன்னா ஒரு 3 மெம்பர்ஸ் சாப்பிட்லாம். 3 to 4 மெம்பர்ஸ் சாப்பிட்லாம் குட்டி பசங்க இருந்தாங்கன்னா. அப்புறம் இந்த பாயில் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோஸ் பார்த்திங்கன்னா நான் அதை வந்து கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணி கையிலேயே வந்து கொஞ்சம் நசுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் வானல் வச்சாச்சு. ஸோ கடாய் கொஞ்சம் சூடாகிடுச்சு. ஸோ கடாயில் வந்து ஒரு 2 to 3 ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஆட் பண்ண உடனே வந்து நம்ம இதில் வந்து நம்ம கொஞ்சம் பருப்பெல்லாம் போட்டு தாளிக்க போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டே வந்து நம்ம கடுகு சீரகம் போடக்கூடாது. போட்டோன்னா வந்து தீஞ்சு போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்தோன்னா பொட்டேட்டோ மசாலா வந்து நல்லா வந்து வாசனையாக இருக்கும். ஸோ அது கொஞ்சம் கோல்டு கலர் ஆன உடனே வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து கடலப்பருப்பு போட்டுக்கலாம். கடலப்பருப்பு போட்டாலும் வந்து நல்ல வாசனை கொடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக தான் நான் வந்து கடலப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். தாளிக்கிறதுக்கு வேண்டிய அளவு போட்டால் போதும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஜீரகம் போடலாம். 1 ஸ்பூன் வந்து ஜீரகம். அதுக்கப்புறம் வந்து இந்த பச்சை மிளகாய், அந்த ஒரு பச்சை மிளகாய் வந்து போட்டுடலாம். அதுக்கப்புறம் இம்மிடியேட்டாக வந்து இஞ்சி கொஞ்சம் போட்டுட்டு, இது வந்து இஞ்சியும் பச்சை மிளகாயும் நல்லா வந்து அந்த எண்ணெயில் வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். அப்போ தான் இஞ்சியோட நல்ல வாசனையாக இருக்கும். அப்புறம் ஒரு 1/2 ஆனியன் மட்டும்தான், ஒரு ஆனியனில் 1/2 தான் போட்டிருக்கேன் நான். ஸோ போட்டு இந்த ஸ்டேஜில் வந்து கடுகு போடலாம். ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம போட்டோன்னா கடுகு வந்து தீஞ்சு வாசனை வந்துடும் அப்புறம். ஸோ அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து மீதி இருக்க ஆனியனை போட்டுட்டு கொஞ்சமாக நான் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பெருங்காயத்தூள் வந்து பொட்டேட்டோ வந்து நமக்கு கொஞ்சம் கேஸு. ஸோ அதனால் வந்து கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கு வந்து பெருங்காயத்தூள் போட்டு தாளிச்சிருக்கோம். ஸோ அதுவும் வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். ஸோ இது வந்து நல்லா கலரி கொடுங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு தாளிக்கிறதுக்காக போட்டுட்டு இது வந்து நல்லா வந்து வதக்குங்க. ஒரு 2 to 3 minutes வதக்குங்க. அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஏன்னா ஆனியன் வதங்கிறதுக்காக வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். ஸோ நல்லா வந்து வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சால்ட்டும் வந்து போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டாலும் வந்து ஆனியன் வந்து நல்லா சீக்கிரம் வதங்கும். சால்ட் வந்து நீங்கள் அப்பப்போ டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க, எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் வந்து 1 ஸ்பூன் சால்ட்டு தான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இது நல்லா ஆனியன் வந்து வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அந்த ஸ்மாஷ் பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது பொட்டேட்டோவை போட்டுட்டு நல்லா வந்து இதை வந்து நல்லா கலரி கிண்டி கொடுங்க. அப்போ தான் வந்து அந்த பச்சை மிளகாவோட காரம், இஞ்சியோட ஃப்ளேவர் இது எல்லாமே வந்து அந்த சால்ட்டு இது எல்லாமே வந்து பொட்டேட்டோவில் சேரும். நல்லா வதங்கின உடனே வந்து கொஞ்சமாக நம்ம வந்து ஒரு 1 டம்ளர் வந்து வாட்டர் ஆட் பண்ணுறேன் நான். ஏன்னா வாட்டர் சேர்த்தா தான் வந்து அந்த மசாலா எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். அந்த மிக்சர் ஆனதுக்கப்புறம் தான் வந்து அதில் அந்த காரம், சால்ட்டு, ஜிஞ்சரோட ஃப்ளேவர் இது எல்லாமே வந்து பொட்டேட்டோவில் சேரும் மசாலாவில். கொஞ்சம் வந்து செமி சாலிடாக ஒரு 5 minutes கொதிக்க வச்சா போதும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம பொட்டேட்டோ வந்து பாயில் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஸோ 5 minutes கொதிச்சுன்னா போதும். கொஞ்சம் செமி சாலிடாக, ரொம்ப சாலிடாக இல்லாமல் ரொம்ப லிக்விடாகவும் இல்லாமல் செமி சாலிடாக இருக்கிற ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து இறக்கிடலாம். இப்போ நான் கலர் வர்றதுக்காக இன்னும் கொஞ்சம் லைட்டாக வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த பொட்டேட்டோ கொஞ்சம் அங்கங்கே வந்து ஸ்மாஷ் பண்ண அதெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படி குத்தி விட்டுக்கலாம். ஏன்னா ஒரு 3/4 மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த பொட்டேட்டோ. ரொம்பவும் வந்து நசுக்கிட்டோன்னா கூழ் மாதிரி ஆகிடும். ஸோ சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது.
இந்த மாதிரி ஒன்று பாதியமாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் எடுத்து சாப்பிட நல்லாயிருக்கு. ஸோ சால்ட் டேஸ்ட் பார்த்தா பத்தலாம், அதனால் இன்னும் கொஞ்சம் சால்ட் போட்டுட்டு கொஞ்சம் இப்போ செமி சாலிட் ஸ்டேஜ் வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ பொட்டேட்டோ மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.